ராமானுஜ பதாம்போஜ யுகலே யஸ்ய தீமதः பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹலம் குரு ஆத்ரேய ராமா வரஜகுரோஹோ பௌத்ரம் ததாஸ்ரயம் யாமுனார்ய குரோஹோ சூனு பக்திசாரம் குரு பஜ. பரம காருணிகனான எம்பெருமான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி நம் போன்றவர்களின் உஜ்ஜீவனத்திற்காக சாஸ்திரங்களை வெளியிட்டார். அந்த சாஸ்திரங்களின் மூலம் எம்பெருமான் தானே சாத்தியம் சாதனம் அப்படின்றதை காட்டி கொடுத்தார். இப்போ சாத்தியம் சாதனம் அப்படின்னா நாம் எதை அடைகிறோமோ, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, ஒரு இலக்கு, ஒரு பொருள், அது சாத்தியம். இப்போ அதை அடைய வேண்டிய பொருளுக்கு ஒரு உபாயம், ஒரு மார்க்கம், ஒரு வழின்னு இருக்கு இல்லையா, அதுதான் சாதனம். அப்போ எம்பெருமானை நாம் அடைய வேண்டும், அதுதான் நம்முடைய இலக்கு. அவனை அடைந்து அவனுக்கு தொண்டாற்ற வேண்டும். அந்த எம்பெருமானை அடைவதற்கு என்ன உபாயம், எது மார்க்கம், எது வழி அப்படின்னு பார்த்தா அது எம்பெருமான் தான். நமக்கு அதுவும் உபாயம். உபாயமும் எம்பெருமான் தான், உபேயமும் எம்பெருமான் தான். ஆனால் பகவான் இந்த சாஸ்திரங்களில் பல உபாயங்களை நமக்கு காட்டி கொடுத்து இருக்கார். ஒரு மோட்சோபாயமாக பார்க்க வேண்டும் என்றாலும் பல வழிகளை நமக்கு இன்னென்ன காரியங்களை பண்ணால் இன்னென்ன நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு பலபடியாக காட்டி கொடுத்திருக்கிறார். இப்போ மகாக்கிரமஹா அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு திருநாமம். அங்க பட்டர் என்ன பாஷ்யம் பண்றார் அப்படின்னா, எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக படிப்படியாக பல உபாயங்களை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் என்று அங்கு பட்டர் பாஷ்யம் செய்திருக்கிறார். இப்படி எத்தனை உபாயங்கள் இருந்தாலும், அதாவது பக்தி மூலமாக பல சாதனங்களை அனுஷ்டித்து, அந்த சாதனங்கள் தான் ஏதோ ஒரு காரியம் பண்ணி அந்த காரியத்தின் வழியாக பகவானை அடைவது. இதை சொல்லும் பொழுது சாதன அனுஷ்டானம், சாதனானுஷ்டானம் என்று சொல்கிறோம். இப்படி இந்த பக்தி பண்ணி எம்பெருமானை அடையிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். ஏன்னா நாம் போன்ற சம்சாரிகளால மனசை அடக்கி சரீரத்தை அடக்கி எல்லாம் பண்ணி அந்த எம்பெருமானை அடையணும்ன்றது சாமானியம் கிடையாது. அதனால பகவான் என்ன நினைக்கிறான், இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் சுலபமான வழியா இருக்கும் நம்மை அடைவதற்குன்றதுனாலதான் இந்த சரணாகதி பிரபத்தி அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறான். இப்போ பிரபத்தி சரணாகதி அப்படின்னா எல்லாருமே நினைப்போம், காலில் விழுந்துட்டா பிரபத்தி அப்படின்னு நினைப்போம். காலில் உணர்றதுனால மட்டும் பிரபத்தி சரணாகதி கிடையாது. சம்ஹிதை சொல்றது, பாஞ்சரார்த்த ஆகமங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, எம்பெருமானை பிரபத்தி பண்ணும்பொழுது நம்ம என்ன, நம்மகிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறத நாம் அவர்கிட்ட சொல்லிட்டு பிரபத்தி பண்ணணும்னு சொல்றது. அகமஸ்ய அபராதானாம் ஆலயகா அகிஞ்சனகா அனன்யகதிகி त्वमेव उपाय भूदोमे भवा इति प्रार्थना मदिगी शरणागதியின் ஆகிர்புக்ய சம்ஹிதை சொல்றது. அகமஸ்ய அபராதானாம் ஆலயகா, நான் நிறைய பாவங்கள் குற்றங்கள்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் நிறைய கணக்கிட முடியாத அளவுக்கு அவ்வளோ குற்றங்களை வைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு வேற கதியே கிடையாது. அனன்ய கதிகி, ஒன்ன விட்டா பகவானே பெருமாளே, ஒன்ன விட்டா எனக்கு வேற கதி கிடையாது. இல்ல வேற ஏதாவது ஒரு கைமுதல் வச்சுட்டு அது வழியா ஒன்னு அடையலான்னாலும் அதுவும் இல்லை. அனன்ய கதிகி. அப்ப என்ன இருக்குன்னா, துவமேவ உபாய பூதோமே பவா, நீதான் எனக்கு உபாயம் ஆக வேண்டும். உன்னை தவிர எனக்கு வேற எந்த மார்க்கம் எந்த வழியும் கிடையாது. இந்த சம்சார சாகரத்தில, சம்சாரமாகிற பெரும் கடலிலே விழுந்து நோவு படன்னு சொல்றோம் இல்லையா, சம்சார மருகாந்தாரே துர்வியாதி வியாக்கிர பீஷனே விஷயக்ஷத்திர குல்மாட்டியே திருஷா பாதப ஷாலினேட்டு திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் இங்க இருக்காரு. வரதராஜ பெருமாள் எழுதோடு இருக்கார். அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சம்சார பந்தத்துல இருக்கும். அப்ப மற்ற சாதனங்கள் மற்ற உபாயங்களினால் என்னால முடியாது, நீதான் எனக்கு உபாயமாக வேண்டும் பிரார்த்திக்கிற மதி, அந்த புத்தி இருக்கு இல்லையா, அதுதான் சரணாகதியின் சம்ஹிதைகள் சொல்றது. இப்படி இந்த சரணாகதியை சொல்லும் பொழுது இந்த சரணாகதிக்கு இந்த சில ஸ்வரூபங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. அதாவது என்ன நாம பண்ணணும் அப்படின்னச்ச, இந்த ஆணுகூல்யசிய சங்கல்பகா பிராதிகூல்யசிய வர்ஜனம், எதை விட வேண்டும்
எதை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொல்லச்ச 6 விஷயங்கள் சொல்றது. அதுல முக்கியமா நம்முடைய ஆழ்வார்கள் எதை அந்த பிரகதில சொல்றார்கள் என்றால் கோத்ருத்வ வரணம் அப்படின்னு சொல்றான். அதாவது நீயே என்னை ரட்சிக்க வேண்டும் எம்பெருமான நம்ம பிரார்த்திக்கணுமா. இந்த பிரார்த்தனை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். அப்படி நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும், உன்னை விட்டால் எனக்கு எந்த உபாயம் மார்க்கம் கிடையாது, அதனால என்கிட்ட அனன்ய கதித்துவம் ஆகிச்சரியத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் திருவடியில பிரபத்தி பண்றோம் இல்லையா. இதைத்தான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறானா. இந்த மாதிரி ஒரு சேத்தனன் வந்து நம் திருவடியில வந்து இப்படி எனக்கு வேற கதி கிடையாதுப்பா நீதான்றதுனாலதான் இந்த பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் கொண்ட இந்த பகவத்கீதையை அர்ஜுனனை வியாஜமாக வைத்து லோகத்தாருக்கு உபதேசம் பண்ணான். சகிருத்தேவ சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் சுவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இக்ஷாமி மா சுசகா அப்படின்ட்டு இந்த சரம ஸ்லோகத்தை எம்பெருமான் அழகாக காட்டி கொடுத்தான். இப்போ சாதாரணமா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான 3 விஷயங்கள் நித்தியம் அனுசந்தானம் பண்ணணும். அதுல திருமந்திரம் என்ற அஷ்டாட்சர மகா மந்திரம் தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தையே வெளியிட்டு அருளினான்ட்டு எம்பெருமான் தானே நரனாக இருந்து பத்ரிகாசிரமத்துல இந்த திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான். இதை நாம தினமும் இதை வந்து அனுஷ்டிக்கணும். அதே போல துவயம் இதை ஸ்ரீ விஷ்ணு லோகத்துல விராட்டிக்கு பிரகாசிப்பித்து அருளினான். இப்போ அட்டாட்சரம் துவயம் வரைச்ச அடுத்தது சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்தை அர்ஜுனன் வியாஜமாக வைத்து இந்த சரம ஸ்லோகத்தை எம்பெருமான் நமக்கு காட்டி கொடுத்தான். அர்ஜுனனுக்கு இந்த தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொல்ற மாதிரி குருக்ஷேத்திரத்துல பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் 2 பேரும் அணிபகத்து நிக்கிறா. நிக்கச்ச அங்க யுத்தம் ஆரம்பம் பண்ணணும். அர்ஜுனன் பார்க்கறான். பார்க்கச்ச அவனுக்கு என்னடா அது, எல்லாரும் நம்ம பந்துக்குள்ளா இருக்காளே, இவர்களை கொண்டுட்டு நாம என்னதுக்கு ஜெயம், நமக்கு அப்படிப்பட்ட ஜெயம் நமக்கு வேணுமா அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுத்து, சோகம் வந்துடுத்து, துக்கம் வந்துடுத்து. அப்போ சோகசம் விக்ன மானசகா அப்படிங்கிறான். அப்படி கையில இருக்கிற காண்டிபத்தை கீழே போட்டுட்டு எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரும் பந்துக்கள், இவர்களை கொண்டு நான் எதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அசக்தி மாதிரி அவனுக்கு அதை தைரியம் இல்லாம நல்ல தைரியமானவனவன் எம்பெருமானார் பாஷ்யம் பண்ணிச்ச அர்ஜுனனை சொல்லிச்ச மகா மனாகா அப்படிங்கிற நல்ல வள்ளல் தன்மை உதார குணம் கொண்டவனா. அப்படிப்பட்டவன் அவன் தீர்க்க பந்துகு அப்படின்லாம் கொண்டாடுறார் எம்பெருமானார் பாஷ்யத்துல. ஆனால் இந்த இடத்துல பயம் வந்துடுது அவனுக்கு. இந்த பயம் வந்துடுதுன்னா அவனுக்கு அது தவறு. ஏன்னா யுத்த தர்மம், சத்திரிய தர்மம், அந்த இடத்துல அவன் யுத்தம் பண்ணிதான் ஆகணும். ஆனா இந்த பந்துக்களை பார்த்த உடனே தகாத இடத்துல ஒரு பயம் வந்தது. இதை ஆளவந்தார் சாதிக்கிறார். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருத்தம்ட்டு ஆளவந்தார் சாதிக்கிறார். தகாத இடத்துல அந்த பந்துத்துவத்துல ஒரு கருணை அன்பு வந்து அதனால தர்மத்துல அதர்ம புத்தி பண்ணி கண்ணனை சரணம் அடைந்தான். கண்ணன் அவனுக்கு கீதையை உபதேசம் பண்ணான்னு சாதிக்கிறார். இப்போ கண்ணன் கிட்ட பார்த்து எனக்கு இது வேண்டாம்னு சொல்றான். அப்ப கண்ணன் என்ன பண்றான், பகவத்கீதையை அவனுக்கு உபதேசம் பண்றான். பண்ணச்ச கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் சொல்றான். சொல்லி இந்த மோட்சத்தை அடைவதற்கான சாதனங்கள் 2 விஷயம் நல்லா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ மோட்சம் பகவானை அடையணும்னா சாதனங்கள் மூலமா மோட்சம் அடையிறதுன்னு ஒரு வழி. எந்த சாதனமும் இல்லாம பகவானே சாதனம் சாத்தியம்ன்றது அடியன் முன்னாடி விண்ணப்பிச்ச மாதிரி அவன் திருவடியை பற்றுறது அதுவே உபாயம் நினைக்கிறது. இப்போ பகவத்கீதையில இந்த இடத்துல கண்ணன் சொல்லும் பொழுது கர்மயோகத்தினாலும் ஞான யோகத்தினாலும் பக்தி யோகத்தினாலும் எம்பெருமானை அடையணுன்ற அந்த மோட்ச சாதனத்தெல்லாம் சொல்றான். சொன்ன உடனே ஏற்கனவே குழம்பி இருந்த அர்ஜுனனுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாயிடுச்சு, இன்னும் பயம் வந்துடுச்சு. ஆஹா, இப்படிப்பட்ட இந்த கர்மயோகத்துல உண்டான விதிமுறைகள், ஞான யோகத்துல இருக்கக்கூடிய அந்த நியதிகள், அப்புறம் பக்தி யோகம்னு வரைச்ச சாமான்யமா இதை நம்மளால பண்ண முடியாதே. அப்போ இதை எப்படி பண்றது, இதை பண்ணி எம்பெருமான அடையணும்னா அது சாத்தியமே ஆகாது. நாம் எப்போ இதை பண்ணி முடிக்கிறது, எப்போ பேரு வருது
அப்படின்னு நினைச்சிட்டு பயப்பட்டான், கலங்கினானான். அந்த சமயத்துல அப்போ பகவான் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்றார். ஆனா எப்படி அனுகிரகம் பண்றான்னா, ஒரு சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணணும்னு மனசால நினைக்கிறார். இப்போ இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ணச்ச அர்ஜுனனுக்கு இன்னொரு கலக்கமும் வந்துதான். அது என்ன கலக்கம் அப்படின்னா, இப்போ நம்முடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா, நம்மளோட ஸ்வரூபம் பாரதந்திரிய ஸ்வரூபம். நாம் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவர். நாம் எல்லாம் சுதந்திர புத்தி இருக்கக்கூடாது. அவன் வந்து நம்மளை கை கொள்ளணும், அவன் வந்து நம்மளை அனுகிரகிக்கணும்னு நினைக்கலாமே தவிர, நம்முடைய சுதந்திர புத்தினால, சுவாதந்திரியத்தினால நாம் ஒரு காரியம் செய்யக்கூடாது. அப்போ இந்த கர்ம யோகமோ, ஞான யோகமோ, பக்தி யோகம்லாம் பண்ணி அந்த எம்பெருமானை அடைவதுன்றது நம்முடைய பிரயத்தனங்கள். அப்போ நம்முடைய சுவாதந்திரியம்ன்றது அங்க குறைஞ்சு போயிடும். அப்போ நம்முடைய பரதந்திர ஸ்வரூபத்துக்கு இது விருத்தமா இருக்கு அப்படின்னு அதுக்கும் சேர்த்து கலக்கிறான். அப்ப பெருமாள் சொல்ற, அப்பா கலங்காதம்மா சுஜகா, கலங்காதப்பா, துக்கப்படாதப்பா அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதிப்பார், ஒரு சரணாகதன் அப்படின்னா அவன் கலங்கணுமா. ஐயோ, நான் எப்படி இதை பண்ணி அந்த எம்பெருமானை என்னால அடைய முடியுமா? இந்த சரீரம் அனித்தியமானது, மனசால ஒரு விஷயத்த நினைக்க முடியுமா? நாம் எதை நினைச்சு எதை சாதிச்சு அந்த எம்பெருமான நம்ம போய் அவனை அந்த பேர் பெற முடியும்? நாம் எம்பெருமானுக்கு அவன் வந்து நம்ம கை கொள்ளணும்னு இருக்கும் பொழுது இந்த ஆத்மாவை ஒரு சுவாதந்திரியம் ஆக்கி விடலாமா? இந்த ஆத்மாவுக்கு என்ன ஸ்வரூபம், சேஷத்துவம் இல்லையா? அவனுக்கு தொண்டு புரியணும்ன்ற ஒரு அவனுக்கு கட்டுப்பட்டதுன்னு இருக்கக்கூடியது இருக்கச்ச, நாம சுதந்திர புத்தியில அது பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறது கலக்கத்தை உண்டாக்கும். அப்ப சரணாகதனுக்கு ஒரு கலக்கம் ஆவசியகம். இப்போ இந்த கலக்கம் வந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா, இவன் உபதேசம் பண்றதுக்கு தகுதி, இந்த தகுதி பெறான் இல்லையா, மோட்சத்துக்கு தகுதி இருப்பவனே அதிகாரின்னு சொல்லுவான். அப்ப இவன் அந்த அதிகாரி ஆகிறானா. அப்படி இவனுக்கு துன்பம் இல்லாம, கலக்கம் இல்லாம இவன் இருந்துட்டான்னா இவனுக்கு தகுதி கிடையாதான். அப்படி தகுதி இல்லாத ஒருவனுக்கு சரம ஸ்லோகார்த்தத்தை உபதேசம் பண்ணாது எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் கொலை கூட்டத்துக்காரன் ஒருத்தன் வரான், கொலை பண்ணி அவன் வந்து அந்த கொள்ளையடிச்சு போறான்னு நினைச்சு வரும்பொழுது இவன் போய் ஒரு சிற்று அறிவாளை கொண்டு போய் அவன் கையில கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அவனே கொள்ளையடிக்கிறதுக்கு வரான், அவங்கிட்ட போய் நாம ஒரு அறிவாளை கொடுத்து வச்சுக்கோப்பான்னா அது நமக்கே அது வந்து விபரீதமா போயிடும் இல்லையா? அப்படின்ட்டு திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதிப்பாராம். யார் கலங்குகிறார்களோ, ஐயோ இந்த சுவாதந்திரியத்தினால் நாம் எம்பெருமானை அடையக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு, எம்பெருமானை உபாயம் நினைச்சு இந்த கலக்கத்தினால் யார் இருக்கார்களோ அவர்களுக்கு தான் இந்த சரம ஸ்லோகத்தை உபதேசம் செய்ய வேண்டும்ட்டு திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதிப்பார். சுவாமி ராமானுஜர் 18 தடவை திருக்கோட்டியூருக்கு சென்று இந்த சரம ஸ்லோக அர்த்தத்தை கேட்டார். எப்படி கேட்டார் அப்படின்னா, ஒரு மாசம் உபவாசம் இருந்து கேட்டார். அங்க சௌமிய நாராயண பெருமாள் தீர்த்தத்தை மட்டும் ஸ்வீகரிச்சுட்டு ஒரு மாசம் உபவாசம் இருந்து எம்பெருமானாரோட நிஷ்டம் எப்படி இருக்கு, அவரோட அத்தியவசாயம் எப்படி இருக்குன்னு பார்த்த பிறகு திருக்கோட்டியூர் நம்பிகள் அந்த சரம ஸ்லோகார்த்தத்தை உபதேசம் பண்ணாராம். அவ்வளவு மகிமை. இது என்ன சாமான்யமா இதை வந்து நாம நினைச்சிடக்கூடாது. இந்த மன உறுதி, எம்பெருமான் காப்பாற்றியே தீருவான் அப்படின்னு நினைக்கிறத கண்ணன் இந்த சரம ஸ்லோகத்துல நமக்கு காட்டுறான். அப்போ இந்த திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட கேட்ட அர்த்த விசேஷங்கள் இங்க அதுதான் இப்ப தர்மான் பரித்தியச்சேன்ட்டு கண்ணன் வந்து இங்க அழகாக சொல்றான். இப்போ இந்த சரம ஸ்லோகம்ங்கிறோம். சரமம் அப்படின்னா முடிவு, இறுதின்னு சொல்லலாம். அப்போ கடைசியில இருக்கிறதுனால சரம ஸ்லோகம்னா கிடையாது. இங்கே நாம் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், கண்ணன் இந்த 700 ஸ்லோகத்துல 18 அத்தியாயங்கள்ல கர்மயோகத்தை சொல்லி, ஞான யோகத்தை சொல்லி, பக்தி யோகத்தை சொல்லி, கடைசியில சரமமா இதற்குமே வேறு ஒரு உபாயம் இல்லை, இதற்குமே எம்பெருமானோட ஒரு கிருபைக்கு வேற சாதனம் இல்லை, அவனே சாதனம், அது கடைசி பட்சம் இறுதியான உபாயம், அதற்கு மேல எதுவும் கிடையாதுன்றதுனால இதை சரம ஸ்லோகம் சொல்லுவார்கள். இந்த சரம ஸ்லோகத்துல சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ, இந்த முதல் வாக்கியம் இருக்கு இல்லையா, இதுல 6 பதங்கள் இருக்கு. அடுத்தது அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதகா, 5 பதங்கள் இருக்கு.
அப்போ இதுல 32 அக்ஷரங்கள் இதுல இருக்கு. முதல்ல சொல்லும் பொழுது பூர்வ வாக்கியம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது சொல்லச்ச உத்தர வாக்கியம் சொல்லணும். இந்த பூர்வ வாக்கியம் அப்படின்னு சொல்லச்ச கண்ணன் எம்பெருமான் நம் போன்றவர்கள் சேத்தனர்கள் ஆகட்டும், இல்ல அதிகாரின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது யார் மோட்சத்தை விரும்புகிறார்களோ அவர்களை அதிகாரி என்று சொல்கிறோம். அதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல் வாக்கியத்துல சொல்றான். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. மோட்சத்திற்கு என்று விதிக்கப்பட்ட அந்த மோட்ச சாதனங்கள் உபாயாந்தரங்களை விட்டு விட்டு பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னையே உபாயமாக பற்றுவாய். அப்படி நீ இதெல்லாம் எல்லாத்தையும் திறந்து விட்டு என்னை உபாயமாக பற்றினால் அடுத்த வாக்கியத்துல அகம் ஸ்வா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, உனக்கு மோட்சயிஷ்யாமி மாசுச்சகா சர்வ பாபேபியகா, உன்னோட பாபங்கள் எல்லாம் போக்கி விடுவேன். எதற்கு? இந்த மோட்சம் போறதுக்குன்னு பாபங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தெல்லாம் போக்கிட்டு உனக்கு அந்த மோட்சயிஷ்யாமி மாசுச்சகா, நீ கவலைப்படாத. அப்போ முதல் வாக்கியத்துல அதிகாரி கிருத்தியம் செய்ய வேண்டியதை சொல்றான். யார் அதிகாரின்னா மோட்சத்துக்கு யார் போகணும்னு நினைக்கிறாளோ அவர்கள் செய்ய வேண்டியது. அடுத்த வாக்கியத்துல உபாய பூதனான கண்ணன் எம்பெருமான் தான் இவனுக்கு என்ன செய்ய போகிறான் என்பதை சொல்றான். இதுதான் இந்த சரம ஸ்லோகார்த்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். இப்போ இது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆண்டாள் சொல்லிருக்கா, விஷ்ணு சித்தர் கேட்டிருக்குமே பெருவார்த்தைன்றா. இது பெருவார்த்தையும் அது சாமானியமா அதை நினைக்க கூடாது. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்டுட்டு, இந்த கண்ணன் எம்பெருமானோட சரம ஸ்லோகத்தை கேட்டுட்டு பெரியாழ்வார் எப்படி இருப்பாருன்னா தன்னிஷ்டராய் இருப்பார். அங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஜாதிக்கிறார். தன்னிஷ்டராய்னா அதுபடி நடப்பாராம். அப்ப யாரெல்லாம் சரம ஸ்லோகத்தை உங்களை மாதிரி இருக்கிறவாளோ கேட்கிறாளோ, கண்ணன் என்ன சொன்னான்றத கேட்டுட்டு அதற்கு தகுந்தபடி அந்த நிஷ்டையோடு அதை அனுசரிப்பர் அப்படின்னு அங்க ஆண்டாள் நாச்சியார் அங்க சொல்ற. அதனால மெய்மை பெருவார்த்தை இதுக்கு பேர் ரொம்ப முக்கியமானது. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, கண்ணன் கர்மயோகத்தை சொன்னான், ஞான யோகம் சொன்னான், பக்தி யோகம் சொன்னான்னு விண்ணப்பிச்சுங்க. இந்த கர்மயோகம்ங்கிறது ரொம்ப ரகசியமானதுன்னு சொல்றான். ஏன்னா இதுவே ஒரு ரகசியம் தான். சரம ஸ்லோகம்ன்றதே ஒரு ரகசியம் சொல்றோம். முமுட்சுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3ன்னு நினைச்சேன். இது சரம ஸ்லோகம்ன்றது ஒரு ரகசியம். இது ரகசியம் அப்படின்னு சொல்லச்ச ஏன்னா சகல வேதங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் தான் இதுல அப்படி சுருக்கமா சொல்ற. அப்ப இந்த கர்மயோகத்தை சொல்லச்ச ரகசியம் அப்படின்னா முக்கியம் பேரு, ரொம்ப முக்கியமான வஸ்து இது அப்படிங்கிறான். அடுத்தது ஞான யோகத்தை சொல்லும் போது முக்கிய தரம், இந்த சூப்பர்லேட்டிவ்னு சொல்றோம் இல்லையா. அடுத்தது குட் பெட்டர் பெஸ்ட்ன்ற மாதிரி இந்த சூப்பர்லேட்டிவ்ல சொல்றான். இப்போ கர்மயோகத்தை முக்கியம் சொல்லி, ஞான யோகத்தை முக்கிய தரம் சொல்லி, பக்தி யோகத்தை முக்கிய தமம், அதை விட இன்னும் ரகசியமானது, இன்னும் ரொம்ப மேம்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ இது 3த்தையும் சொன்னா இல்லையா, முக்கியம், முக்கிய தரம், முக்கிய தமம் சொல்லிட்டு இந்த சரம ஸ்லோகத்தை சர்வ முக்கிய தமம், எல்லாவற்றிலும் மேலான ரகசிய பொருள் சொல்றான். அப்போ மற்றதை காட்டிலும் கண்ணனோட திருவுள்ளம் என்னன்னா, இந்த சரம ஸ்லோகார்த்தத்தை உபதேசம் பண்ணணும், அர்ஜுனனை வியாஜமாக வச்சுக்கணும். அதன் மூலம் லோகத்துல உள்ள ஜீவாத்மாக்கள் எல்லாம் அதை பின்படுத்தி அதுக்கு அனுசந்தித்து இருக்கணும்ன்றது, தன்னை அடைய வேண்டும்ன்றதுதான் கண்ணன் எம்பெருமானோட திருவுள்ளம் அது. ஆக இப்போ இந்த சர்வ ஸ்லோகம் இப்படி ஆரம்பிக்கிச்ச கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, சர்வ தர்மான் பரித்யஜ. சர்வ தர்மான் மேலோட்டமா பார்த்தா என்ன தோணும், எல்லா தர்மங்களையும் பரித்யஜ விட்டு விட வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். கண்ணன் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம், அது இப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி, இப்படி சொன்ன அந்த எம்பெருமான் தர்மத்தை ஸ்தாபிக்க நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன்னு இருக்கான். கண்ணனே தர்மம். அப்படி இருக்கிறவன் நீ தர்மத்தை விட்டுடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க ஒரு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஜீவன் நினைக்கிறான், ஒரு ஜீவாத்மா நினைக்கிறான், ஒரு சேத்தனை நினைக்கிறான்னா, அந்த மோட்சத்திற்கு போகிறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கு இல்லையா, உபாயாந்தரங்கள். அப்போ அதை அனுஷ்டிக்கும் பொழுது இந்த காரியத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், இதன் வழியாக எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு டீலிங் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த காரியத்தை பண்ண, நான் 10 நாள் உபவாசம் இருக்கேன்,
11 நாள் எனக்கு வைகுண்ட பிராப்தி கொடு, மோட்சத்தை கொடு. இல்லை நான் வேற ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றேன், அதுக்கப்புறம் அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு எனக்கு பலன் கொடு. இல்லை நான் தபஸ் இருக்கேன், தானங்கள்லாம் பண்றேன், யஜ்யங்கள்லாம் பண்றேன், இல்லை பித்ருவ மாத்ருக்கு சிசுருஷ பண்றேன், இல்லை கிணறு வெட்டுறேன், இல்லை புண்ணிய கஷேத்திரங்கள் இதெல்லாம் போய் பெருமாளை சேவிக்கிறேன், இல்லை நதிகள்ல நீராடுறேன், இப்படின்னு பல நல்ல காரியங்கள்லாம் அந்த தர்மத்துக்குன்னு வச்சிருக்கா இல்லையா. இப்ப இந்த தர்மங்களெல்லாம் சொல்லல கண்ணன். ஏன்னா இதை வைத்து இதனால் ஒரு சாதனம் நாம் பெற, இதை சாதனமாக வைத்து சாத்தியத்தை அடையணும் என்று நாம் நினைக்க கூடாதுன்றதுனாலதான் மோட்சத்துக்கு என்னென்னலாம் சாதனங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கோ அதை விட்டு விட வேண்டும். அதை விட்டுட்டோம், அதுதான் இந்த இடத்துல சர்வ தர்மான்னு சொல்றான். இத்தனை நல்ல காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. ஏன்னா இந்த திருநாம சங்கீர்த்தனமும் ஒரு உபாயம்னா மார்க்கம். கண்ணனை தவிர வேற ஒரு மார்க்கம், வேற ஒரு உபாயத்தை நாம் நாடி போகக்கூடாதுங்கிறது தான் கண்ணன் எம்பெருமானோட திருவுள்ளம். அதனால இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணியோ இல்லை நாம் உபவாசம் இருந்தோ இந்த மாதிரி ஒரு காரியத்துல நாம் அதை அடையணும்ன்றத விட்டுடணும், அந்த எண்ணத்தையும் விடணும் அப்படின்னு கண்ணன் எதிர்பார்க்கிறான். தர்மான் அப்படின்னு சொல்றான். ஏன் சர்வ தர்மான்? நீ தர்மத்தை விட்டுடுனாலே இந்த மாதிரி தர்ம காரியங்களை விட்டுடுன்னு நமக்கு அர்த்தம் புரியுறது. அப்ப சர்வ தர்மான் அங்க என்ன சர்வன்னு ஏன் அங்க கொடுக்குறார் அப்படின்னா, இந்த சர்வங்கிறது என்ன, சில அந்தணர்கள் சந்தியாவந்தனம் பண்ணுவா, தர்ப்பணாதிகள் பண்ணுவா, இதை நித்திய நைமித்திக கர்மாக்கள் சொல்லுவான். இப்போ அதை பண்ணினாதான் ஒரு அந்தணனாக இருக்கப்பட்டவர் அந்த சந்தியாவந்தனம் பண்ணினாதான் அவரை மற்ற வைதீக காரியத்துக்கு தகுதி பெற்றவரா இருப்பார். யார் சந்தியாவந்தனம் பண்ணலையோ அவர் எந்த வைதீக காரியத்துக்கும் அவரை தகுதி கிடையாது. அப்போ எப்படி இருந்தாலும் அந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு வரைச்ச இப்ப பெண்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்றதில்லை. அந்தணர்கள் இல்லாதவர்கள் சந்தியாவந்தனம் பண்ணாதவர்கள் இருப்பா. அப்போ அவளுக்கு என்ன தோணும்னா, அப்போ வைதிக கர்மாக்கள் பண்ணா அப்ப சந்தியாவந்தனம் பண்ணாதானே பண்ண முடியும், அப்பதானே தகுதி, அப்படியா தகுதி இருந்தாதானே அவளுக்கு மோட்சம். அப்ப எனக்கு இது கிடையாது, அப்ப எனக்கு மோட்சம் கிடையாதான்னு தோணும். இல்லைன்னா அப்ப நானும் சந்தியாவந்தனம் பண்றேன், எனக்கும் தகுதி வரட்டும், எனக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது தோணும். இந்த மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் அதிகாரிகள் அப்படின்றதுனாலதான் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எம்பெருமானை சரணாகதி பண்றதுக்கு, பிரபத்தி பண்றதுக்கு எல்லாரும் அதிகாரிகள் அப்படின்றது காட்டுறதுக்கு தான் இந்த சர்வ எல்லாத்தையும் விட்டுடு. நீ மோட்ச உபாயம் சந்தியாவன படனா இருந்தா கூட அதுவும் வேண்டாங்கிறான் கண்ணன். அதுவும் தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். என்னை உபாயமாக பற்றினால் அந்த நித்திய நைமித்திக கருகளும் நீ விட்டு விடலாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அதை நினைச்சுட்டு வேற யாராவது வேற மாதிரி நினைச்சுடுவான்றதுக்காக எதுவுமே மோட்ச சாதனம் கிடையாது. ஆனால் சுவாமி ராமானுஜர் சொல்றாங்க, சாதிக்கிறது சொல்றாங்க அப்படின்னு நம்மளோட ஜென்மா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்முடைய கர்மங்களையும் நாம் விடக்கூடாது. ஆனால் அது பகவத் அர்ப்பணமாக பண்ணணும். எம்பெருமான் என்ன பண்ண வச்சிருக்கான்னு பண்ணணுமே தவிர இவன் விட்டுட்டானே விட சொல்லிட்டானேன்னு விடக்கூடாது. அதை ஒரு சாதனமாகத்தான் கொள்ளக்கூடாதுன்னு கண்ணன் சொல்றான். அதனால சுவாமி ராமானுஜர் சாதிச்சிருக்கார், கடைசி மூச்சு இருக்கிறவர்கள் எல்லாரும் அவரவர்களோட கர்மாக்களை செய்துதான் இருக்கணும்ட்டு. அப்போ இந்த இடத்துல அப்ப என்ன பார்க்கிறோம், இதுக்கு என்ன நமக்கு பிரமாணம் அப்படின்னாக்க, இப்போ அர்ஜுனன் நீச்சேர் நடுவேயிரே வர்த்தம் கேட்டதுங்கிற உள்ளலோகாச்சார் சொல்றார். அர்ஜுனன் சரம ஸ்லோகத்தை கேட்டானே, என்ன ஒரு காலக்ஷேப போட்டியில் உட்காண்டோ இல்ல வேற விதமா இந்த மாதிரி வரதராஜ பெருமாள் சன்னதியில் உட்காண்டா கேட்டான், இல்லை யுத்த பூமியிலனா கேட்டான். திரௌபதி ஸ்நாதையா என்றே பிரபத்தி பண்ணிட்டுங்கிறார் புள்ளலோகாச்சார். திரௌபதி சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையச்சுதன் அப்படி சொல்லும் பொழுது அவ வீட்டுக்கு வரக்கூடாத பகிஷ்டா காலத்துலதான் சொன்னான். அப்போ என்னன்னா சுத்தா சுத்திகள் தேட வேண்டாம், ஒரு கங்கையில குளிச்சுட்டுதான் வரணும்ன்றது கிடையாது அப்படின்னு அங்க தான் ஒரு விஷயம் கேட்டுக்கணுமா. சுத்திகள்லாம் கிடையாது. சரணாகதி பண்ணணும்னு நினைச்சா தேச நியமமோ கால நியமமோ அதிகார நியமமே கிடையாது, விஷய நியமமே உள்ளதுங்கிற. அப்போ அதனாலதான் மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாம் சொல்லிட்டு சர்வ தர்மான் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இன்னாருக்குன்ட்டு ஒரு தனிப்பட்ட முறையில சில காரியங்களை விதிச்சிருந்தாலும் அதை மோட்சோபாயமாக நினைக்காதீர்கள், அதையெல்லாம் விட்டு விட்டு என்னை பற்றணும்ன்றதுனாலதான் சர்வ தர்மான். அந்த தர்மம் சொல்லச்ச மூன்றாக நம்முடைய ஆச்சாரியர்கள் பிரிக்கிறார்கள். தர்மம், பரதர்மம்,
பரம தர்மம் அப்படின்னு மூன்றாக பிரிக்கிறார்கள். இப்ப தர்மம் அப்படின்னாச்சா என்ன, தர்மம்னா என்னன்னா நம்ம ஒரு காரியத்தை உத்தேசம் பண்ணி பண்றோம், அந்த காரியத்துக்கான பலனை நாம் பெறுகிறோம், அதான் தர்மம் என்று சொல்லுவார்கள். இப்போ சாஸ்திரங்கள்ல எல்லாம் வேதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு, சொர்க்கம் போகணும் அப்படின்னு அதுக்குன்னு சில ஹோமங்கள் பண்ணுவா, காமியார்த்தமா பண்ணக்கூடிய சில ஹோமங்கள் சில காரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லச்ச சுத்திர பலன்கள் சொல்லுவார், அல்பங்கள். ஏன்னா பகவான் பேரு அவன் போய் அடையணும்னு நினைச்ச அல்பமா சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் வித்தியாசம் கிடையாது. சொர்க்கத்துல போனா அங்க நமக்கு எவ்வளவு நாள் புண்ணியம் இருக்கோ அது வரைக்கும் தான் சொர்க்கத்துல இருக்கலாம். நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு இடத்துல போய் தங்குறோம், ரொம்ப பிரமாதமா இருக்குன்னா திருப்பி நம்ம ஆற மாதிரி நம்மளோட புண்ணியங்கள் போயிட்டுனா சொர்க்கத்துலேருந்து தள்ளி விட்டுருவான். அதனால சொர்க்கமோ நரகமோ இது என்னன்னா தங்க காப்பு இரும்பு காப்பு தான், இரும்பு சங்கிலி போட்ட மாதிரி தான் நமக்கு, அதுல ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஆனா நமக்கு அந்த மாதிரி பெருமிடத்துல பகவானோட இருந்து எண்ணிக்கை கொண்டாடணும்ன்றதுதான் மோட்சம், அதுதான் மோட்சம் கேட்கறது. அதனால இப்ப இந்த பரதர்மம், தர்மம் பறிச்ச சாமான்யமான ஒரு அல்ப பலனை கொடுக்கக்கூடிய தர்மங்கள். இப்போ இது மோட்சத்துக்குன்னு இருக்கக்கூடிய இந்த பிரகரணமா இருக்கிறதுனால அதை யாரும் நினைக்கல, ஏன்னா யாரும் சொர்க்கம் வேணும்னு கேட்கல. இப்ப அடுத்தது பரதர்மம், தர்மத்தை பார்த்துட்டோம். பரதர்மம், பரதர்மம் அப்படின்னா பகவானே ஒன்னு அடையணுமே, நீதான் பரம புருஷார்த்த லட்சணம் நினைச்சிட்டு சில சாதனாந்தரங்கள்லாம் பண்றோம் இல்லையா, இந்த காரியத்தை பண்ணி அவனை அடையலாம், அந்த காரியத்தை பண்ணி அடையலாம்ட்டு மோட்சத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதாவது கர்மயோகம் ஞான யோகத்துக்கு பரிகரமாக உடைய பக்தி யோகம், இதை வச்சு நம்ம பண்றோம் இல்லையா, அப்போ அது நமக்கு கூடாதுன்னு கண்ணன் சொல்லியிருக்கான். பரம தர்மம் அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான், அது நம்ம கையில கிடையாது, அது நாம போய் நம்மளோட முயற்சியில இல்லாம எம்பெருமான் நம்ம ஆயுஷம் போறதுதான் பரம தர்மம் அது. அப்போ இந்த மூணுத்துல தர்மம் வரைச்ச இவனுக்கு தர்மம் தேவையில்லை, ஏன்னா சாமானிய பலனை உத்தேசம் பண்ணி ஒரு காரியம் பண்றது இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னு பண்றதுனால இவனுக்கு இந்த இதுல கிடையாது. இப்ப பரதர்மம் நச்ச எம்பெருமானை பெறணும், ஆனால் ஒரு சாதனத்தை அனுஷ்டித்து பெறணுன்றதுனால இவன் விட வேண்டியது பரதர்மம். அப்போ சர்வ தர்மான் அப்படின்னா நீ எந்த காரியங்களை நினைச்சாலும் சாதனையா நினைத்து பகவானை அனுபவிக்கணும், அவனுக்கு தொண்டாற்ற வேணும், அவனை அடையணும் நினைச்சுன்னு பண்றியே அதை எல்லாத்தையும் விட்டு விடும். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, நீ தியாகம் பண்ணுங்கிறான். இந்த பரித்தியஜ்ய அப்படின்னா எப்படி பண்ணணும்னா வாசனையோடே விடுகையும், அது கொஞ்சம் கூட அந்த பிரகிருதி சம்பந்தம் நமக்கு கொடுத்தோம்னா ஏதோ பூர்வ ஜென்ம வாசனைங்கிறோமே, அதுல கொஞ்சம் கூட நமக்கு அதுல ஒரு ஆசையே இருக்கக்கூடாதான். ஒரு சிப்பி ஒண்ணு கிடக்கிறது, தூரத்துலேருந்து ஒருத்தன் பார்க்கறான், பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்கு, ஆஹா வெள்ளி இருக்கே அப்படின்னு போய் அந்த சிப்பியை எடுக்கிறான், கையில பார்த்தாக்க வெள்ளியில சிப்பின்னு தெரியுது. உடனே இந்த சிப்பி என்ன பண்றான், தூக்கி எறிகிறான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு அதுல ஆசை இருக்குமா, அது சாமானியம் தானே, ஐயோ இதை போய் நான் வெள்ளின்னு நினைச்சிட்டு போய் எடுத்துட்டேனே அப்படின்னு நினைக்கணுமா. அதை போல இந்த தர்மங்களை விடணுமா. சர்வ தர்மான் பரித்தியஜ்ய. அது மட்டும் இல்ல, ஒரு வழி நம்ம ஒரு பாதையில போகணும், ஆனா அந்த பாதை நமக்கு தெரியாம வேற ஒரு பாதையில போயிட்டோம்னா ஆஹா நாம போக வேண்டிய பாதையை போகாம வேற ஒரு பாதையில போறாங்க, நமக்கு அப்படியே ஒரு லட்சப்படணுமா, ஐயோ நம்ம இப்படி ஒரு போக வேண்டிய பாதையை கூட நம்ம எங்கேயோ போயிட்டோமே, கண்ணனே உபாயம் இருக்குச்சு, அவனை படிக்காம நம்ம ஏதோ ஒரு உபாயம் ஏதோ ஒரு மார்க்கம் எங்கேயோ போயிட்டோமே, அவ சொன்னா இவா சொன்னா அப்படின்னு காரியம் ஆறதுக்கு நம்ம போறோமே, கண்ணனை விட்டுட்டு போயிட்டோமே, நம்ம பக்கப்படணுமா. அதை இத பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்ற. ஏன் அப்படி விடணும் அப்படின்னா, நாம் இந்த தர்மங்களை விட்டால்தான் எம்பெருமானை பற்ற முடியுமா. ஏன்னா அது ஒரு விதி மாதிரி, அது எம்பெருமான பற்ற விட்டுட்டேன்னு கிடையாதா, பற்றினால்தான் விட்ட பிறகுதான் பற்ற வேண்டும்ங்கிறான். ஸ்நாத்வா புஞ்சித்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு, குளித்து விட்டுதான் சாப்பிட வேண்டும்ட்டு. அப்போ குளிக்காத சாப்பிட்டா பாபம் வரும் இல்லையா. அத போல இந்த தர்மங்களை விட்ட பிறகேதான் எம்பெருமானை பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு நியத்தியா வச்சுக்கிட்டான். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம மனசுல அவ்வளோ ஒரு வைராக்கியம் உறுதி வரணுமா. இந்த எம்பெருமான பற்றணும், இத்தனை உபாயாந்தரங்கள்கிட்ட நம்ம போயிட்டோமே அப்படின்னு ஒரு வைராக்கியம் மனசுல வரணும், ஒரு நிட்ட வரணுமா. அது ஒரு உதாரணம் சொல்ற. பராசர பட்டர் ஒரு காட்டுல போறோம், மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, ஒரே இருட்டா இருக்கு, ஜனம் எங்க பார்த்தாலும் எது வழினே தெரியல. அப்போ மின்னல் அப்படி கண்ணை புடுங்குற மாதிரி மின்னல் வருதான்.
அந்த சமயத்துல நமக்கு எப்படி இருக்கும்? அது போராதத்துக்கு காட்டு விலங்குகள்லாம் வேற இருக்கான். அப்போ நம்மள மாதிரி இருக்கிறவ என்ன நினைப்பான்? ஐயோ பெருமாளை காப்பாத்து, ஏதோ பெருமாள் ஸ்லோகத்தை சொல்லுவோம், நாமத்தை சொல்லுவோம் நினைப்போம் இல்லையோ. அந்த மாதிரியான ஒரு சமயத்திலும் திருநாமத்தை உபாயாந்தரமாக சொல்லக்கூடாதுன்னு பராசரப்பட்டு சொல்ற. நீ சொல்லு, பகவன் நாமத்தை சொல்லு, ஏன்னா அது வழிக்கு துணை. திருநாம சங்கீர்த்தன பாதேய புண்டரிகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம் இருக்கு. ஆனால் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அந்த உன்னை காப்பாத்துற பொறுப்பு யாருக்கு? எம்பெருமானுக்கு. உனக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமாய் நாங்க இருக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை, பேச தெரியாத குழந்தை, 4 நாள் குழந்தை இருக்கச்சு, அந்த குழந்தை தன்னையே காப்பாத்திக்குமா? அதோட தாயார் பார்த்துட்டு போவா. மற்ற வேலையில இருக்க குழந்தை தூங்குறதா, குழந்தை முடிச்சுட்டு இருக்கா, குழந்தை அழறதா, அது என்ன பண்றதுன்னு எப்படி அந்த தாய் அந்த குழந்தையை கவனிப்பாளோ, நாம எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு குழந்தையா இருந்துச்சு. நீ காட்டுல போறது அந்த எம்பெருமானுக்கு தெரியாதா? அங்க கொடிய மிருகம் இருக்குன்னு தெரியாதா? சர்வத் எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எந்த ஜீவராசினாலும் நமக்கு ஒரு கெடுதல் வந்துடும் நினைச்சிருவானா? ஆனால் அங்க எம்பெருமான் திருநாமத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது. அதை நாம் உபாயாந்தரமாக நினைக்க கூடாது. அப்படின்றதுக்காகத்தான் சர்வதர்மான் பரித்தியஜேன்னா அந்த சுவாதந்திரியம் அப்படின்னு வரக்கூடாதான். சீதா பிராட்டி காலத்துல இருந்த அசோக வனத்துல இருந்தான். அப்போ அனுமார் வாழ்ல நெருப்பு வச்சா. நெருப்பு வைக்கச்சே என்ன தோணித்து? நெருப்பு வந்து விடுத்தே அப்படி சீத்தோ பவன்னாலாம். உடனே அப்படி குளிர்ச்சியா இருந்ததான் அனுமாருக்கு. அப்படி அனுமாருக்கு வாழ்ல நெருப்பு வைக்கச்ச அனுமாரை காப்பாத்தின சீதா பிராட்டிக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியாதா? ராவணனை பார்த்து நஷ்டோ பவ அப்படின்னா ஒரு செகண்ட்ல அப்படியே லங்க அப்படியே பஸ்மமா போயிருக்குமே. பண்ணலையாவோ? ஏன்னா பாரதந்திரிய ஸ்வரூபம் ததசிய சத்துஷம் பவே அப்படின்ட்டு நாம ராமன் வந்து இங்க பண்ணணுமே தவிர நாம் சுவாதந்திரிய புத்தியை காட்டக்கூடாதுன்னு நினைச்சாராம். அது நாம நினைக்கணும். அதுதான் ஒருத்தர் கேட்டாராம் ஒரு பெரியவாச்சானுக்குள்ள, விடுகையா விடுகிறது நல்லதா உபாயமா இல்ல பற்றுவது உபாயமான்ட்டு. ஏன்னா விடுகைன்னா இந்த சர்வதர்மான் பரித்தேஜேன்னு சொன்னானே கண்ணன், அப்ப இதெல்லாம் விட்டுறது உபாயமா இல்ல பற்றுகை அவன் திருவடியை போய் மாமியகம் சரணம் ரஜேன்னு போய் பிடிக்கிறோமே அது உபாயமான்னு கேட்டானா. அப்போ பெரியவாச்சான் சாதிக்கிறாராம், விடுகையும் உபாயம் அன்று. அது நாம விட்ட தர்மங்கள் விட்டதுனால நமக்கு வந்து உபாயம் எதுவும் இல்லை. அப்ப எம்பெருமான் திருவடியை பிடிக்கிறோமே அப்ப அதுதான் உபாயமானா பற்றுகையும் உபாயம் அன்று. அப்ப எதுதான் உபாயம்? நம்மை விடுவித்து பற்றுவிப்பவனே உபாயம். நம்மளை விட சொல்றதுக்கு நமக்கு புத்தியை கொடுக்குறானோ இல்லையோ, இல்ல நான் சம்சாரத்துலதான் இருப்பேன், இதுலதான் விழுந்து சொல்லுவேன், திருப்பி இந்த பந்தம் தான் மனவே மனுஷியானா காரணம் பந்த மோஷையோ, நான் இங்க திருப்பி இங்கதான் இருப்பேன்னு ஒரு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு புத்தியை கொடுத்து சரணாகதி பண்ணு என்ன சேவி அடியார்களோட இரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு புத்தியை கொடுப்பவன் எம்பெருமான். அப்ப கொடுக்க சச்சி இதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைச்சோமே, எம்பெருமான் திருவடி விட்டுட்டு எங்கெங்கேயோ போனோமே அப்படின்னு நமக்கு ஒரு விவேகம் வருது, ஒரு லட்சம் வருது பத்தியா. அந்த கொடுக்கறானே அதான் விடுகையும் உபாயம் அன்று பற்றுகையும். அவனை பற்றிட்டோன்றது மட்டும் இல்ல, அந்த பற்றினதுனால அது எம்பெருமான் அவனோட கருணையினால் நம்மளை காப்பாத்துறான். அப்போ அந்த இடத்துல என்ன ஒண்ணுன்னா கருணையா. விடுகையும் உபாயம் அன்று பற்றுகையும் உபாயம் அன்று விடுவித்து பற்றுகையே பற்றுபவனே பற்றுவிப்பவனே உபாயம். அப்ப கண்ணன் தான் நமக்கு உபாயம்ன்றதை நாம நினைக்கணும். ஏன்னா எதுக்காக இது சொல்றாரு அப்படின்னா, இந்த சரணாகதியை உபாயம் என்று நினைக்க கூடாது. எந்த காரியங்கள் நாம் பண்ணாலும் அது நம்ம தயார்படுத்தும், நம்ம புத்தியை நல்லது பண்ணாலும் பண்ணுமே தவிர அந்த சாதனங்கள் நமக்கு மோட்சம் கொடுக்காது. இது சொல்றது பலமத உபபத்தேகே, பலன் கொடுப்பவன் எம்பெருமான். இந்த சாதனம் நமக்கு பலன், இதெல்லாம் அச்சேதனங்கள். பரம சேத்தனான எம்பெருமான் நமக்கு பலன் கொடுக்க போறான். அதனால இது வந்து நமக்கு பலன் கொடுக்காது. சரணாகதியும் நமக்கு பலன் கொடுக்காது. நம்மளோட பண்ற காரியம் சரணாகதி பண்ணு நல்லது, ஆனால் இந்த சரணாகதிக்கு பலன் கொடுக்க போறவன் பகவான் கொடுக்குறோன்றத நம்ம நினைச்சுக்கணுமா. அதனாலதான் விடுவித்து பற்று விற்பவனே உபாயம் சாதிக்கிறார். அப்போ சர்வ தர்மான் நமக்கு மோட்சத்துக்கு உபாயம் என்று விதிக்கப்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட இந்த இதெல்லாம் விட்டு விட்டு பரித்தியச்ச அப்படியே நமக்கு என்னன்னா வாசனையோட திரும்பி கூட அந்த மனசுல ஒரு ஞாபகம் கூட கிடையாதுன்றோமே, அந்த மாதிரி பரித்தியஜ அடுத்து சொல்றான் வாம் ஏகம் சரணம் பிரச்ச.
என்னை ஒருவனையே உபாயமாக பற்று அப்படின்னு சொல்றான். இப்போ பகவானை உபாயமாக பற்றுவதற்கு முன்பு இவற்றையெல்லாம் விட்டு பிறகுதான் உபாயமாக அவனை பற்றணுமா. மாம் சொல்றான், மாம் ஏகம், என்னை ஒருவனையே சொல்றான். இந்த மாம் அப்படின்னு சொல்ற வார்த்தை கண்ணனை சொல்லிக்கிறான், என்னை அப்படிங்கிறான். இப்ப கண்ணன் அப்படின்னு கண்ணன் எப்பேற்பட்டவன். இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். நாம் சரணாகதி பண்றோம் எம்பெருமான்ட்ட அப்படின்னா நாம எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். நாம எல்லாம் கர்மாக்கள் வச்சுட்டு இருக்கோம், பாபங்கள்லாம் இருக்கு, அனாதி காலமா வரக்கூடிய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாலாம் வச்சுட்டு இருக்கோம். இப்ப இத்தனை மூட்டை குவியலோட போய் நம்ம போய் பகவான்கிட்ட இருந்தா, பகவான் சுவாதந்திரியம் உள்ளவன், அவன் வேதத்துக்கு கட்டுப்பட்டவன், சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட, அப்பா இவ்வளவு பாவத்தை வச்சிருக்கே அப்படின்னு அவன் சொல்லிட்டா என்ன ஆகுது. அதனால அந்த எம்பெருமான் கிட்ட இருக்கிற குணங்கள் நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். அப்போ அந்த மாம் சொல்ற இடத்துல என்ன குணங்கள் இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். நம்ம ஆழ்வார் பெரிய பிராட்டியார் தாயார் அளவில் மங்க தாயாரை முன்னிட்டு திருவேங்கடமுடையானிடம் சரணாகதி செய்தார். அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் எண்ணெய் ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேங்கிறார். இதுல அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவன் தாயார முன்னிட்டார், புருஷகாரமாக பற்றினர். அடுத்தது பெருமாளை சொல்லச்ச சரணாகதி பண்றாரு இல்லையா. இப்போ அப்ப என்னன்னா சரணாகதி படிச்சு நம்முடைய தாழ்வை சொல்லணும், பகவானோட உயர்வை சொல்லணும். அப்போ நிகரில் புகழாகிறார். நிகரில் புகழ் அப்படின்னா வாத்சல்யம் அர்த்தமா. இப்போ 4 குணங்கள் ரொம்ப முக்கியமானது. வாத்சல்ய குண சதுஷ்டயம் நம்ம வியாக்கியானத்தை சொல்லச்ச வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்துவம் 4 குணங்கள். யார் ஒருவர் சரணாகதி எம்பெருமான்ட்ட பண்றாரோ, நம்ம சரணாகதி அங்கீகாரம் பண்ணி நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த எம்பெருமானுக்கு இந்த 4 குணங்கள் இருந்தால்தான் நம்மளை அங்கீகாரம் பண்ண முடியும். நம்ம அதெல்லாம் முடியாதுன்னு கடுகடுன்னு இருந்தான்னா, அவர் வாத்தியார் இருக்கார், பெரிய மேலதிகாரிகிட்ட போறோம், கடுகடுன்னு இருந்தா நம்ம லீவு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவர் கொஞ்சம் ஒரு அன்பா இருந்தாதான் ஒரு 4 நாளைக்கு லீவுன்னு கேட்கிற மாதிரி இவர் போய் என்ன பண்ணணும், நம்ம போய் பண்ணச்ச இந்த பகவான் கிட்ட அவனோட குணத்தை கலக்கி விடணும். அதான் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதியும் வந்தே ஜெகன் மாத்தரம்ட்டு அங்க பிராட்டி இருக்காளே பத்மாவதி தாயார் அப்படியே உஜ்வலமா பெருமாள்கிட்ட பிரகாசிக்க செஞ்சுட்டே இருக்காளாம். ஏன்னா சேத்தனர்கள் வந்துட்டே இருக்கா திருப்பதியில. எவ்வளவு வந்தாலும் இந்த பாவத்தோட வரைச்ச இந்த பெருமாள் அவளுக்கு எத்தனை வாத்சல்யத்தை காட்டினாலும் அந்த கலியுகத்துல போற மாட்டேங்கிறதுன்றதுனால வழக்கு அணையா வழக்கு மாதிரி உஜ்வலமாக பிரகாசிக்க செய்கிறாளாம் பத்மாவதி. வாத்சல்யாதி குணம் உஜ்வலாங்கிற பகவதி அவளுக்கு கல்யாண குணங்கள் கொண்டவள். அப்படி அகில ஜெகன் மாத்திர தாயான ஸ்தானத்தினால அங்க பண்றாளாம். அதே போல எம்பெருமானுக்கு வாத்சல்யம் இருக்கணுமா. எப்படி வாத்சல்யம்னா, இங்க அர்ஜுனன் இந்த இடத்துல வரைச்ச எப்படி வாத்சல்யம் சொல்றது அப்படின்னா, இவனுக்கு ஒரு தோஷம். வாத்சல்யம் நாம தோஷேஷு குணத்துவ புத்திங்கிறார். செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞான நாதனேங்கிறார் ஆழ்வார். வாத்சல்யம்னா நம்மள்கிட்ட இருக்கிற தோஷத்தை போக்கியமா எடுத்துப்பாளாம். இப்போ நம்மள்கிட்ட அழுக்கு குற்றங்கள் இருக்கச்ச எம்பெருமான் எப்படி போக்கியமா அப்படி எடுத்துப்பானா அப்படின்னா, அர்ஜுனனுக்கு எது தர்மமோ அந்த தர்மத்தை பார்த்து அதர்மம்னு நினைச்சான். சத்திரிய தர்மம் யுத்தம் பண்ணணும், ஆனா அவன் யுத்தம் பண்ணாம ஐயோ நான் இவனை கொண்டுட்டு நான் எனக்கு எடுத்துக்கு வெற்றின்னு கேட்டான் இல்லையா. அப்போ அந்த தப்பு அது அவனோட தவறு, அது அவன்கிட்ட உள்ள தோஷம் அது. ஆனாலும் கண்ணன் அவங்கிட்ட ஒரு வாத்சலமா இருந்ததுனால, ஏன்னா வாத்சல்யன் அப்படின்னு சொல்லச்ச ஒரு பசு இருக்கு, பசுமாடு இருக்கு. அந்த பசுமாடு என்ன பண்ணுமோ, அன்னைக்குதான் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்குன்னா அந்த கண்ணுக்குட்டி மேல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே நக்கி நக்கி எடுத்துருமா, போக்கியமா எடுத்துக்குமா. அதுக்கு அசிங்கமே தெரியாமா. அதை போல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழுக்கெல்லாம் தேகத்தாகட்டும் மனசாகட்டும் நாம எல்லாருமே சம்சாரிகள் அப்படித்தானே இருக்கோம். அந்த பெருமான் போக்கியமா எடுத்துக்கிறான். அதுக்கு அந்த வாத்சல்ய குணம் அவனுக்கு வேணும். இப்போ அர்ஜுனன்கிட்ட இருக்கிற தோஷத்தை குணமா எடுத்துனதுனாலதான் இவன் கீதையை உபதேசம் பண்ணான், இல்லைன்னா போயிட்டு வரான்னு போய்ப்பான். அப்போ அந்த வாத்சல்ய குணத்தை இந்த மான்ற இடத்துல ஒழுங்கின்னு இருக்கு நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறார்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தா சௌசீல்யம், சீல குணம். பெரியவர் கீழே இருக்கிறவட இப்படி கலந்து பரிமாறிகள். ஏன்னா அர்ஜுனனும் கண்ணனும் ரொம்ப எங்க போனாலும் ஒன்னா போவா, ஒன்னா சாப்பிடுவா, ஒன்னா தூங்குவா. கண்ணன் எம்பெருமான் சாட்சாத் பரமாத்மா, ஆனா அர்ஜுனனோட கால் கண்ணன் தலைமையில இருக்கிற மாதிரி படுத்துப்பானான். எப்பேற்பட்ட சாட்சா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அப்புறமேயன், அவனுக்கு அர்ஜுனனோட கால் தள்ள இருக்கிறதுனா அவன் எந்த அளவுக்கு வைக்கிறான். ஏ கிருஷ்ண
ஏ யாதவ ஏ சகாயத்தையும் கூப்பிடுற அளவுக்கு ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா தூங்கி எல்லா நண்பர்களோட இருக்கச்ச இந்த கண்ணனை கிண்டல் பண்ணுவான், பரிகாசம் எல்லாம் பண்ணுவானா. அப்பெல்லாம் அத்தனையும் பொறுத்துன்னு இருக்கான். கழுத்துல ஓலை கட்டின்னு போனா போவான், என்ன எடுபடி எல்லா காரியமும் பண்ணா இல்லையா. அப்போ அப்பேற்பட்ட சீலகுணம் படிச்சவன்னா பெரியவன் உயர்ந்தவனா இருக்கிறவன் தாழ்ந்து இவன் கூட பழகிறானே, இதுதான் சௌசீல்யம். அதுக்கப்புறம் சுவாமித்வம். சுவாமித்வம் ஏன் இருக்கணும்னா அவன் பகவான் எல்லாருக்கும் சேஷியாக இருந்தால்தான் நம்முடைய காரியத்தை தலைக்கட்ட முடியும். அப்போ அர்ஜுனனுக்கு பல இடத்துல தன்னோட மேன்மையை சொல்லியிருக்கான், தான் என்னோட பரத்வத்தெல்லாம் சொல்லியிருக்கான் கீதையில. அது மட்டும் அதோட இல்லாம கடைசியில விஸ்வரூப தரிசனத்தை காட்டி என்னோட சுவாமித்வத்தை அர்ஜுனனுக்கு காட்டியிருக்கான். அப்புறம் சௌலபியம். சௌலபியம்னா எம்பெருமான நம்மளால பார்க்க முடியுமா, ஆனா எல்லார் கண்ணுக்கும் இலக்கார மாதிரி இப்படி அவதாரம் பண்ணியிருக்கானே, அப்பேற்பட்ட சௌலபியம். அப்ப இந்த 4 குணங்கள் யார் சரணாகதி பண்றாளோ அந்த சரணாகதனை எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு அந்த 4 குணங்கள் அவசியம். அதுதான் வாத்சல்யம், சௌலபியம், சௌசீல்யம், சுவாமித்துவம். இந்த 4 குணம் இந்த மான்றதுல காட்டுற. ஏன்னா இங்க புள்ளலோகாச்சார் சொல்றார், எப்படி இருக்கான்னா உனக்கு கையாளாய் உன் இசைவு பார்த்து உன் தோஷங்களை போக்கியமாக கொண்டு நீர் சுடுமா போலேங்கிறார் புள்ளலோகாச்சார். ஏன்னா உனக்கு கையாளாய்ங்கிறார். ஏன்னா எடுபடியா இருந்தானா கண்ணன் யாருக்கு, அர்ஜுனனுக்கு. இந்த யுத்த பூமிக்கு வந்த உடனேயே சேனையோர் உபயோர் மத்தியே ரத்தம் ஸ்தாபைய மேட்சுதான்னா 2 சேனைகளுக்கு நடுவுல ரதத்தை கொண்டு நிறுத்துங்கிறான். இப்ப யாரையுமே இப்ப ஏதாவது ஒன்று சொன்னா கூட கேன் யூ ப்ளீஸ் அப்படிங்கிறோம். நம்ம ரொம்ப பக்குவமா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. கொண்டு நிறுத்துன்னு இவனுக்கு கையால் மாதிரி கண்ணனை சாட்சாத் நாராயண அம்மா ஆழிப்பிரான் அவன் நிபுடத்தான் யார் மாதிரி இருக்கிறவனை கொண்டு நிறுத்துன்னா நிறுத்தினான். அப்போ உனக்கு கையாளாய் உன் இசைவு பார்த்து இவன் நீ இருக்கியப்பா, உன்னோட ரட்சணத்தை காப்பாத்துறதுக்கு உன்னை ரட்சிக்கணும்னு நான் இருக்கேன். நீ எப்போ உனக்கு நீ காத்துன்னு இருக்க, என்கிட்ட வந்துட்டு சரணாகதே நீ சொல்வியா, நான் பார்த்துட்டு இருக்கேன், உன்னோட இசைவு எனக்கு வேணும் அப்படின்னு எத்தனை பாபம் பண்ணான எத்தனை காரியம் பண்ணான உன்னை காப்பாத்துறதே எனக்கு ஒரு சேத்தனனை பெறுவதே எனக்கு அந்த லாபம்னு இருக்கான் இல்லையா. உன் இசைவு பார்த்து உன் தோஷங்களை போக்கியமாக கொண்டு நீர் சுடுமா போலேங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஜலம் தீர்த்தம் தண்ணீர் அப்படின்னா அதுக்கு என்ன குணம்னா சீத்தலம், அதுக்கு குளிர்ச்சி தான். ஆனா அது அது அப்படி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரானது ஒரு சுற்றுழுத்து சுடவே சுடாது, ஜலம் சுடாது. ஆனா அது தன்மை மாறிடுத்துனா எப்படியோ அதே போல தாமரையால் ஆகிலும் சிககுறைக்கவேன்ற மாதிரி என் அடியார் அதை செய்யாதுன்ற மாதிரி உன்னை சேர்த்து என்கிட்ட வைக்கிறாளே புருஷகார புதியான பெரிய பிராட்டி தாயார். அந்த தாயார் உன்னை பத்தி தோஷம் சொன்னா கூட அதை நான் ஏத்துக்க மாட்டேன், என்னை விட்டு உன்னை பிரிக்கணும்னு தாயாரே தோஷம் சொன்னா கூட நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீர் சுடுமா போலேங்கிறார் அந்த இடத்துல. இப்படி இந்த மான்ற இடத்துல இவரோட குணங்கள் இப்படி இதுல இருக்கான். அப்புறம் புள்ளலோகாச்சார் சாதிக்கிறார், இந்த கண்ணன் எப்படி மான்றதுல எப்படி இவ்வளவு சுலபனா இருந்தான்றத கையும் உழவு போலும் பிடித்த சிறுவாய் கயிறுங்கிற. யுத்த பூமியில உனக்கு தேரோட்டியா ஒரு மாட்டு வண்டிக்காரன் குதிரை வண்டிக்காரன் மாதிரி உட்கார்ந்துட்டு கையும் எப்பேற்பட்ட ஒரு திருக்கை, அந்த எம்பெருமானோட திருக்கையை வைத்து அஞ்சல் என்ற கையும் தானே திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்து அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்திய திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம்னு நமக்கு அந்த அஞ்சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய கையை வச்சு இவனுக்கு சாரவதியா நின்றுட்டு அந்த இடத்துல கையும் உழவுகோலும் பிடித்து அதுக்கு ஒரு சாட்டை வச்சு அதை அது கடிவாள மாதிரி எல்லாம் வச்சுட்டு கையில வச்சுட்டு சிறுவாய் கயிறும் சேனா தூளி தூசரிதமான திருக்குறள். போர் பூமியில அந்த யுத்த பூமியில இருக்கிறதுனால அந்த எம்பெருமான் கண்ணனுக்கு கிரீடம் இல்லை, தலையை வர முடியல, ஒரே தூசி புழுதி. அதோட இருந்து நாற்றின திருவடிகளுமாய் கால் அப்படி தொங்க விட்டுண்டு நிற்கிற சாரத்திய வேஷத்தை மாம் என்று காட்டுகிறான்றார். இந்த இடத்துல எப்பேற்பட்ட ஒரு நாம போவோம் அவர் இடத்துல. நம்ம எவ்வளவு சாமானிய அல்ப மனுஷன், நாம எவ்வளவு ஒரு இடத்துல யாராவது ஒண்ணு கேட்கட்டுமே, நாம எவ்வளவு கௌரவம் பார்க்கிறோம். ஆனா அந்த எம்பெருமான் ஒரு சீலகுணத்தினால யாரா இருந்தாலும் ஒரு அடியாரை பெற வேண்டுமே, ஒரு பக்தனே பெற வேண்டுமே, ஒரு ஜீவாத்மா கடப்பானான்னு தானே பாக்குறான். நின்று நின்று பல நாள் உய்க்கும் இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலோ
சென்மோ. அப்ப என்ன பண்றானா, நின்று நின்று ஒவ்வொரு ஜென்மாலையா பாக்குறானா. இவன் இப்ப திருந்துவானா, சரி திருந்தல, உனக்கு 100 ஜென்மா கொடுப்போம். அடுத்த ஜென்மால திருந்துறானா, ஏன் திருந்தல, 100 ஜென்மா கொடுக்குறோம். அப்படியே பார்த்து பார்த்து ஏன் உலகத்தை படிச்சானா, சரி அடுத்த ஜென்மாலையாவது நமக்கு ஒரு 4 பேர் கிடைக்க மாட்டா, அடுத்த ஜென்மாலையாவது ஒரு 4 பேர் கிடைக்க மாட்டாளான்னு நினைக்கிறான்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அது போல எம்பெருமான் சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே நிற்கக்கூடியவன் இல்லையா, பாக்குறான், கிடைக்கல. அதுதான் அந்த இடத்துல மாங்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு மேல இன்னொரு மாம்ல என்னன்னா ரொம்ப அழகான விஷயம், அங்க வந்து சௌலபியத்தை காட்டுகிறான் மாம் என்று. இதுக்கு என்ன ஒரு திருஷ்டாந்தம்னா, எல்லாருக்கும் மாலைய மணிவண்ணா தெரியும். இந்த மாலைய மணிவண்ணால அங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 6000 படி 3000 படின்னு சொல்ற, இந்த பெண்கள் ஆண்டாள் பெண்ணா பாவிச்சுதானே அந்த பாசுரம், கடைசி பாசுரம் தான் ஆண்டாள், மற்றபடி 1000 சிறுமியர்களாதான் பாடினா. அங்க மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லச்ச ஆண்டாள் நினைச்சானா, முதல் பாசுரத்துல பகவான நினைக்கச்ச நாராயணனே நமக்கே பறை தருவான்ட்டு அவனோட மேன்மையை பாடிட்டா. ஆனா கண்ணன் எழுந்து சிம்மாசனத்திலேருந்து எழுந்து வந்த உடனேயே அந்த அந்த அழகை பார்த்தவன, ஆஹா நமக்கோசரம் இப்படி ஒரு அழகா, இப்படி நம்ம கூப்பிட்டா வா, வந்தா வா, போனா போன்னு சொல்ற அளவுக்கு இப்படி வரானே, அப்போ நம்ம கிட்டக்க அடியார்கிட்ட இவ்வளோ ஆசையா, இவ்வளோ வியாமோகமா, இவ்வளோ அன்பா, இவ்வளோ காதலா, பெரும் காதல் கொண்டு இருக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த மாலேன்னா பேரன்பு கொண்டவன் அர்த்தமா. அப்போ இந்த இந்த பேரன்பு ஒரு எம்பெருமான் அடியார்கிட்ட இருந்தாதான் நம்முடைய தோஷங்களை எல்லாம் பார்க்காம நம்ம எடுத்துக்கணும், நம்மளை திருத்தணும் அப்படின்றதுக்காக வருவான். இந்த பேரன்புன்ற இல்லாத ஒரு குணம் இருந்துட்டுனா நம்மள அவனால அங்கீகாரம் பண்ண முடியாது. அங்க மாலே மணிவண்ணான்றதுல அவ்வளோ பேரன்பான். இப்போ அந்த வியாக்கியானத்துல சொல்ற, எப்படி சீதா பிராட்டி ஸ்ரீராமாயணத்துல இந்த வாத்சல்யன்ற ஒரு குணத்தை வெளியிட்டாலாம். விதித சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலக தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதம் இச்சசி. ராமாயணத்தை சொல்றா, சீத்தை ராவணன்ட்ட சொல்றாளாம், அப்பா ராவணா உனக்கு உயிர் வாழணும்னு ஆசையா இருந்தா விதித சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலக. ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, சரணாகத வத்சலன். நீ இவ்வளோ பாவம் பண்ணிருக்க, இத்தனை அபச்சாரம் பண்ணிருக்க, இவ்வளோ அபராதம் பண்ணிருக்க, ஆனா அவங்ககிட்ட ஒரு சரணாகத வத்சலன்ற அந்த வத்சல குணம் இருக்கு. நீ அவங்ககிட்ட ஒரு ஸ்நேகம் வச்சுக்கோ. நீ ஸ்நேகம் வச்சுட்டாலே அவளுக்கு தெரியும் அவன் சரணாகதி பண்ண மாட்டான்னு தெரியும். நீ ஸ்நேகம் வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவான், உன்னை அங்கீகாரம் பண்ணி உன்னோட தோஷத்தெல்லாம் போக்கி உனக்கு நல்லது செய்வான். நீ உன்னோட ராஜ்யத்தையோ உன்னோட குலத்தையோ உன்னோட லங்கையோ நீ இழக்க மாட்ட அப்படின்னு சொன்னானா. அப்படியே சீதா பிராட்டியானவள் ஸ்ரீராமாயணத்தில் ராமனின் வாத்சல்ய குணத்தை வெளியிட்டாள். அதே போல கண்ணன் எம்பெருமானின் இந்த வியாமோகம்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா, ஒரு அன்பு பேரன்புன்ற குணத்தை இந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்ட விஷயம் தானே இவா இங்க இருக்கா இப்போ. அப்ப ஆண்டாள் நாச்சியார் அந்த பேரன்பு என்ற வாத்சல்யம் அவன்கிட்ட காட்டின மாதிரி இங்க வியாமோகம்ன்ற குணத்தை இந்த மாலே மணிவண்ணா பாசுரத்துல காட்டி எம்பெருமான் இவ்வளவு வியாமோகம் கொண்டவன், அப்போ வாத்சல்யம் கொண்டவன், சௌலபியம் கொண்டவன், சௌசீல்யம் கொண்டவன், சுவாமித்துவம் கொண்டவன், இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா நம்ம கிட்டக்க வியாமோகத்துடன் இருக்கான்றதை காட்டுறதுக்கு தான் இங்க மாம் சொல்லி இந்த மாம்ன்ற இடத்துக்கு இப்படி அர்த்தத்தை காட்டுறார். அதுக்கப்புறம் ஏகம், அப்போ மாம் சொல்லியாச்சு, அப்புறம் ஏகம் சொல்லணும் அப்படின்னா என்னை ஒருவனை ஏங்குற இந்த ஏக சப்தம்ங்கிறது அவதாரணார்த்தம் சொல்லுவா. இப்போ நாராயணனே நமக்கேன்னு சொல்றோம், நல்லா சுவாமிலாம் நல்லா பெரிய பாண்டித்யம் உள்ளவர், அவழ்த்தாப்புல அடியன் பேசுறது. ஏகாரம் பிரிநிலை அப்படின்பா. ஏகாரம் சொல்லச்ச பிரிநிலை தேற்றமுமாம்ட்டு வரும் அந்த இலக்கணத்துல. நாராயணனே அப்படின்னு வச்சா அவன் தான் அப்படின்னு சொல்றோம், அவன் தான் தனிப்பட்டு சொல்றான், வேற யாரும் கிடையாதுன்ட்டு. பிரிநிலை தேற்றமுமாம்பா. அப்போ வேற யாருமே இல்லை, இவன் மொத்தம்தான், இவன் தான் சொன்னாலே அது மொத்தமா இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த தேற்றம் வரைச்ச வேற யாருமே கிடையாது, நாராயணன் தான் பறை தருவான்ற அந்த ஏகாரம். திருக்காவில நிறைய ஏகாரம் இருக்கும். அது மாதிரிதான் இந்த ஏக்கம் சொல்றது. இந்த ஏகாரம் சொல்லச்ச எம்பெருமானோட பல ஸ்லோகங்கள்லயோ பாசுரங்கள்லயோ இப்ப ஆரனுக்கு நின் பாதமே வருது இல்லையா, சரணாக தந்தொழிந்தாய்ன்றதுல கூட அந்த ஏகாரம் என்னன்னா துவமேவ துவம் ஏவ
மாமேவ ஏவ இந்த இந்த இவன் தான் அப்படி தனிப்பட்டு சொல்றதுதான் அவதாரணார்த்தம் சொல்லுவாங்க. இப்போ இப்படி பிரணவத்துல அகாரம் உகாரம் மகாரம் மூணு கலந்தது பிரணவம். அந்த பிரணவத்துல இருக்கக்கூடிய உகாரத்தை சொல்லச்ச என்ன அந்த அவதாரணார்த்தம் இப்படி தனிப்பட்டு ஒரு சுற்று விசேஷித்து சொல்றோமோ அத மாதிரி மாம் ஏக்கம் என்னை ஒருவனையேன்னு சொல்லணுமா அதுதான் இந்த இடத்துல ஏக்கம் சொல்றா. எம்பெருமான் அவனைதான் வேற யாரும் கிடையாதுன்றது நம்ம உறுதிப்பாடு வரணும் இல்லையா? அந்த உறுதிக்கு சரணம் பிரஜ. இந்த சரணம் அப்படின்னா நம்ம சேவிக்கிறது சரணம்ன்றது கிடையாது. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சரம ஸ்லோகத்துல இந்த சரணம் அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இப்போ வீடு அப்படின்னா கூட சரணம்ன்ற ஒரு அர்த்தத்துல வரும். இப்போ உபாய கிரகம் உபாயம் அப்புறம் ரட்சணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த சரண சப்தம் வரும். இந்த இடத்துல உபாயம் வருது, என்னையே உபாயமாக பற்றுவாயின்னு வரணும். அப்போ மான் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்ற இடத்துல என்னையே நீ உபாயமாக பற்ற வேண்டும். பிரஜ உபாயமாக நீ பற்ற வேண்டும் அர்த்தம். ஏன்னா இந்த பிரஜங்கிறதுல மனசுல ஒரு உறுதிப்பாடு வைக்கணுமா. எம்பெருமான் தான் நமக்கு உபாயம்ங்கிற அந்த உறுதிப்பாடை வச்சு இருக்கிறது தான் இந்த இடத்துல பிரஜ அப்படின்னு சொல்றார். கோளரை ஆழ்வான் அப்படின்றவர் திருக்கோட்டியூர்ல இருந்தாராம். அவர் பராசர பட்டர்கிட்ட கேட்டிருக்கார், எனக்கு ஏதாவது ஒரு ஹிதத்தை உபதேசம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ பராசர பட்டர் அந்த கோளரை ஆழ்வானுக்கு சொல்றாராம், பெருமாளை சேவிச்சுட்டு, அப்பா உனக்கு எத்தனையோ ஜென்மங்கள் போயிடுத்து, ஒவ்வொரு ஜென்மமும் நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம உன்னோட ஜென்மங்கள்லாம் போயிடுத்து. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? இனி வரப்போகிற காலங்கள்ல எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபயம்ன்ற உறுதிப்பாடு வச்சிருந்து இரு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாம் ஏக்கம் சரணம் பிரஜன்னச்ச அந்த உறுதிப்பாடோட இருக்கணுமா. அந்த உறுதிப்பாடை சொல்றதுதான் பிரஜ அப்படிங்கிறார். இது நம்ம எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்மளோட புத்தியானது ஐயோ எம்பெருமானை தவிர வேற ஒண்ணு இருக்குன்றதை நினைக்க கூடாது. நம்மளை காப்பாற்றியே திருவான்ற அந்த மகா விசுவாசம் வச்சுக்கணும்ன்றதுனாலதான் இந்த இடத்துல மாம் ஏகம் சரணம் விரஜன்னு சொல்றார். இப்போ மோட்ச சாதனமான எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை ஒருவனையே உபாயமாக பற்றுன்ட்டு முதல் வாக்கியத்துல அதிகாரி கிருத்தின்னு செய்ய வேண்டியதை சொல்லிட்டான். இப்போ இதை மாதிரி பண்ணிட்டா அடுத்தது அவன் உபாய பூதன் என்ன பண்ண போறான்றத சொல்றான். இப்போ முன்னாடி சொல்லிட்டானா, இப்ப அடுத்தது அகம் துவா சர்வ பாபேபியோ, அகம்னா நான், பாபேபியோ உன்னோட பாவத்தெல்லாம் போக்க போறேன். எதுக்கு பாவத்தை போக்க போற? மோட்ச இஷ்யாமி மாசுச்சதா, நீ மோட்சம் போனோம்னு நினைச்சுட்டு இருக்கியே, அதுக்கு உண்டான தடையான பாபங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த தடைகளை போக்குறதுக்கு நான் பண்ணி விடுவேன், உனக்கு உன்னோட மோட்சத்தை பொறுத்துக்கான அந்த தடைகளையோ பாபங்களையோ நான் கழிச்சிடுவேன்றத சொல்றார். அகம். இப்போ முன்னாடி மாம் சொல்லச்ச என்னைன்ற அர்த்தம், அதுவும் கண்ணன் தான். அடுத்த வாக்கியத்துல மாம் சொல்ற மாதிரியே அகம் சொல்லச்சும் அதுவும் கண்ணனை தான் குறிக்கும். ஆனால் முதல் வாக்கியத்துல சொன்ன மாம் என்ற அர்த்தத்துக்கும் அடுத்த வாக்கியத்துல சொன்ன அகம் என்ற ஒரு அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் கண்ணனை தான் குறிக்கும். முதல்ல பிரபத்தி பண்ண போறான், பிரபத்தி பண்ணச்ச அவன்கிட்ட இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை காமிச்சதுனால அதுல மாம்ன்றதுல அடக்கம். ஆனால் இங்க எம்பெருமான் உன்னை காப்பாற்ற போறான், உன்னை ரட்சிக்க போறான், உன் தோஷங்களை போக்கியமா எடுத்துட்டு உன்னை காப்பாற்ற போறான்னு அப்போ இவனுக்கு என்ன குணங்கள் அப்படின்னா, இவனுக்கு சர்வஜத்துவம் சர்வசக்தத்துவம் அப்புறம் அவாப்த சமஸ்த காமத்துவம் இருக்கணுமா. ஏன்னா ஒரு சர்வஜனாக அவன் இருந்தால்தான் உன்னை அவன் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவனுக்கு அந்த சர்வஜத்துவம் இருக்கக்கூடிய எல்லாம் அறிந்தவன் சொல்றோம் இல்லையா, அதுதான் சர்வஜத்துவம். அது மாதிரி எல்லாம் வல்லவன் அப்படின்றோம், அது சர்வ சக்தத்துவம். எதவனாலும் என்னவனாலும் பண்ணலாம், தன் சங்கல்பத்தினால செய்யக்கூடிய எம்பெருமான், அது சர்வஜத்துவம் சர்வ சக்தத்துவம். அது மட்டும் இல்ல, ஒருத்தன்ட்ட உன்னை எதிர்பார்த்து இவா நமக்கு அதை செய்வா, இல்லை இவாள்கிட்ட நமக்கு இது வேணும் அப்படின்றது கிடையாது அவனுக்கு. இல்லை அவனுக்கு திருப்தி இல்லை, ஏதோ ஒண்ணு நிறைவேறலன்னு கிடையாதான். அப்போ அவாப்த சமஸ்த காமத்துவம் சொல்வார். அப்ப சர்வஜனா இருந்துட்டா மட்டும் போராது, காரியம் செய்யக்கூடிய தன்மையான சர்வ சக்தத்துவம் வேணும். சர்வ சக்தத்துவம் மட்டும் இருந்துட்டா போராது, அவன் எல்லாம் நிறைந்தவனாக இருக்கணும். அப்ப அவாப்த சமஸ்த காமத்துவம் இருக்கணும். அப்ப அவாப்த சமஸ்த காமத்துவம் இருந்து சர்வஜனா இருந்து சர்வசக்தனா இருந்துட்டா போருமா, நம்மளை ஏத்துருவானா அப்படின்னா இது மூணும் பிரயோஜனம் இல்லையா. நம்ம போன்ற சேத்தனர்கள் சம்சாரிகளை ஏத்துக்கணும்னா அவனுக்கு என்ன பண்ணணும்னா
அந்த இடத்துல கிருபை வேணுமா. அவனோட நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கருணை இருக்கே, இந்த கருணை தான் அங்க வேலை செய்யறது. அப்போ அகம் எப்படிப்பட்ட நான், சர்வ வல்லமை படைத்தனான், எல்லாம் அறிந்தனான், எல்லாம் நிறைவேற்றினான், கருணை உள்ள நான் அந்த இடத்த அர்த்தம். அப்போ முன்னாடி சொல்லச்ச அகம்னால கண்ணன் தான், மாம்னால கண்ணன் தான். ஆனா அந்த மாம் சொல்றதுக்கும் அகம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட இந்த கண்ணன் எம்பெருமான் அகம் துவா. அப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ அசக்தனாக இருக்கிறாய், உன்னை உன்னால் ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவனாக இருக்கிறாய், நீ தோஷம் உள்ளவனாக இருக்கிறாய், உன் ரட்சணத்தை என்னிடம் கொடுத்து இருக்கிறாய். அப்படிப்பட்ட துவா நீ எப்படி அர்ஜுனனுக்கு சொல்றது நம் போன்ற எல்லாருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாருக்கும் சொல்றதுதான். நம்மளால காப்பாற்றிக்க முடியுமோ? நம்மள்ட்ட அந்த சக்தி இருக்கோ? ஒரு கார்த்தால் என்ன நடந்ததுன்னு மத்தியானம் சொல்றதுக்கு இப்ப நமக்கு மறந்து போயிடுது. அப்படி இருக்குச்ச நம்மளால என்ன, நம்ம எல்லா அசக்தர்கள். அப்போ இந்த இடத்துல சொல்றான் துவான்னா சக்தி இல்லாத நீ அப்படின்ற அர்த்தத்துல அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்ச இஷ்யாமி மாசுச்சகாங்கிறான். அப்போ நீ மோட்சம் போனோம் அப்படின்றதுக்கு உனக்கு தடையான பாபங்களை நான் போக்கி விடுகிறேன், நீ கவலைப்படாதேங்கிறான். ஏன்னா ஒரு ஜீவன் ஒரு மோட்சம் அடையணும் அப்படின்னா கர்மம் அனாதி, நம்மளோட பாபங்களும் அனாதி, நம்ம ஜென்மா அனாதின்னு சொல்றோம். கர்மம் எப்போ நமக்கு ஆரம்பிச்சுது? இந்த தேக சம்பந்தம் வந்த உடனேயே நமக்கு இந்த கர்மா வந்துட்டே இருக்கு. மூட்டை மூட்டையா குமிச்சு வச்சிருக்கோம் சஞ்சித கர்மா, அதை அனுபவிக்கிறவே பிராரப்த கர்மா. இந்த பிராரப்தம் கழியுமா? நம்ம சொல்லச்சே என்ன சொல்றோம்? துக்கப்படைச்ச ஒருத்தர் கட்டம் வந்துடுத்துன்னா பிராரப்த கர்மா பிராரப்த கர்மாங்கிறோம். அப்போ பிராரப்தம் எப்போ கழியும்? எம்பெருமானாட்ட கேட்டாராம், பிராரப்தம் எப்போ கழியும் சொன்னாராம். அப்ப சொன்னானா பிரபத்தியில் பிராரப்தம் என்ன அவன் சந்தவ்யம்னாராம். பிரபத்தியில் பிராரப்தம் சந்தவ்யம். சந்தவ்யம்னா மன்னிச்சு விட்டுறது. நீ பிரபத்தி பண்ணிட்டேன்னா, நீ சரணாகதி பண்ணிட்டேன்னா உன்னோட பிராரப்த கர்மம் போயிடும்ட்டு எம்பெருமானார் சாதிச்சாரா. பிரபத்தியில் நம்ம நினைச்சுக்கணும். இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருந்தாதான் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வரட்டும், யாருக்கு வேணாலும் வரட்டும், நம்மளை ரட்சிப்பவன் எம்பெருமான் இருக்கான். ஆடதான் ஆடும், கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை பண்ணுவான்ற அந்த உறுதி, நம்மளை காப்பாற்றுவானா மாட்டானா, நம்ம நல்லது பண்ணுவோமே நல்லது பண்ணலையே, நமக்கு துக்கம் வருமா வராதா, இப்படியே நம்ம ஒரு சஞ்சல மனசுலயே நம்மளோட வாழ்க்கை பழகிப்படுத்து. அப்போ நம்ம கர்மா கர்மா இருக்கட்டுமே, கர்ம பலனும் கிருபா பலனும் அனுபவித்தே அற வேண்டும்ன்றார் புள்ளலோகாச்சார். அப்போ அனுபவித்தே அற வேண்டும். கிருபா பலன், உன் கர்மத்துக்கு நீ பலனை அனுப்பிச்சு விட்ட உடனே அடுத்தது அவன் கிருபை, அவன் திருவடியை பிடிச்சுட்டான். நீ கர்மத்தை அனுபவிச்ச உடனே அடுத்த நிமிஷம் குழந்தை அழுகுது, அம்மா என்ன பண்றா, ஒரு சாக்லேட் கொண்டு போய் கொடுக்குறா, உடனே அழுக நிறுத்தது நம்ம கட்டங்கள். அடுத்த நிமிஷம் பெருமாள் கவலைப்படாதப்பா மாசுச்சகா, நீ கவலையப்படாத, நான் இருக்க உன்னை காப்பாத்த, உன்னோட கர்மத்தால் நீ அனுபவிச்ச மாதிரி உனக்கு தெரியுது, நீ கவலையப்படாத, நான் இருக்க சரி நீ கவலைப்படுற. அப்போ இந்த கர்மம் அனாதியாக நமக்கு கர்மாக்கள் வருது இல்லையா? எப்போ கர்மா வருது, எப்போ நம்ம சரீரத்துக்கு தேக சம்பந்தம்ன்றதே தெரியாதான். தேக சம்பந்தம் முதல்ல வந்துதா, கர்மா முதல்ல வந்துதான்னா யாராலையும் சொல்ல முடியாதான். இதை சொல்லச்ச பீஜாங்குர நியாயம்ங்கிறா. பீஜாங்குர நியாயமா? பீஜம் முதல்ல வந்துதா இல்ல முளை முதல்ல வந்துதா? முளை வந்ததுதான் பீஜம் கிடைக்கும். முளை செடி வந்தாதான் பீஜம் கிடைக்கும்னுவோம். பீஜம் போட்டாதான் முளை செடி வரும். அப்ப எது முதல்ல வந்தது? பீஜம் முதல்ல வந்துதா இல்ல இது வந்துதா, முளை வந்துதானே சொல்ல முடியாது. அதே போலதான் நம்ம கர்மா முதல்ல வந்துதா இல்ல நமக்கு தேக சம்பந்தம் முதல்ல வந்துதானே தெரியாதான். கர்மா அனாதி வந்துட்டே இருக்குமா. ஆனால் இந்த சரணாகதியும் பண்ணா சுவாமி ராமானுஜர் சாதிச்ச மாதிரி இது என்னன்னா சந்தவ்யம் இருக்காரு. அப்போ இந்த பிராரப்தம், இந்த சரணாகதி பண்றோமே, இதுல நமக்கு பிரபத்தியில் சந்தவ்யம், அது நம்மளை மன்னித்து எம்பெருமான் விட்டுடுவான். அப்போ இந்த பாவங்கள், அதுதான் அவங்க எழுதியிருக்கா, பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்ததன்றி என்னுள் புகுந்தார். அதாவது பாரமாய பழவினை, நாதி காலமா வந்துட்டு இருக்கக்கூடிய பழவினை, அது எப்ப கழிச்சு எப்ப அனுபவிச்சு எப்ப தீக்கிறது? இந்த ஜென்மத்துல முடிஞ்சு கொடுத்தனா அடுத்த ஜென்மம் அப்படி தொடர்ந்துட்டே இருக்கு இல்லையா? இந்த பழவினை பற்று அறுத்துங்கிற ஆழ்வார். அப்ப அந்த பழவினை யாரு? அந்த திருவரங்கத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னோட வினை எல்லாத்தையும் போக்கினான். என்ன பழவினை,
பாரமாய் அந்த வினைய தாங்க முடியலையா அவருக்கு, அவ்வளவு பாரமா இருக்கா. ஒரு வினையா 2 வினையா தாங்கிக்க சக்தி இல்லாத அளவுக்கு வினை. ஆனா அந்த வினைய அந்த எம்பெருமான் போக்கினானா. அதை போல என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான், என்கிட்ட என்ன அன்பு செலுத்தினான் தெரியுமா, என்னோட வினையெல்லாம் போக்கினானே அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சஞ்சித கர்மாவா இருக்கும், பிராரப்த கர்மாவாகட்டும், பாவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் பொசுக்கிறான் எம்பெருமான். ஏன்னா நாம அவங்கிட்ட நீயே உபாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கர்மாக்களை பொசுக்கிறது, அவன் பொசுக்குவான்றது நமக்கு உறுதி வேணுமா, அத்தியவசாயம் வேணுமா. அதுதான் இங்க அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசு ஜகாங்கிற. நீ கவலைப்படாத, ஏன்னா நான் சர்வசக்தன், நீ அக்யன் நினைச்சுண்டு நீ கவலைப்படாத. நான் சுசீலன், நீ உன்னோட சிறுமையை பார்த்து ஐயோ நம்ம சிறுமையில இருக்கோமேன்னு நீ பார்க்காத. நான் சர்வ சுலபன், நீ என்ன நினைப்ப, ஐயோ துர்லபன் நினைக்காத, நீ துர்லபன் நினைச்சிடக்கூடாது. நான் சுசீலனா இருக்கேன், சர்வ சுலபனா இருக்கேன், நீ இவ்வளவு குற்றம் வச்சிருக்கே நினைக்காத, நான் வத்சலன் அப்படின்ட்டு பெருமாள் சொல்றாராம். மாசு ஜகா நீ கவலைப்படாத, உன்ன இதுலேருந்து உன்னை காப்பாத்திர. எப்போ உன்னோட பாரத்தை நீ எங்கிட்ட விட்டுட்டியோ, உன்னோட ரட்சணத்தை எங்கிட்ட விட்டுட்டியோ, அப்போ உன்னோட ரட்சணத்தை யார் வந்தாலும், பிராட்டியே வந்தாலும் யார் வந்தாலும் உன்னாலும் உனக்கு கஷ்டம் இல்லை, என்னாலும் உனக்கு கஷ்டப்பட வேண்டாம். நீ என்னைக்கும் என்ன உபாயம் நினைச்சுட்டு இருப்பதனால உன்னை இதை கடத்தி உன்னை இந்த மோட்சத்துக்கு தடையான பாவங்களை எல்லாம் போக்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு மாசு சகாங்கிறான். நீ கவலைப்படாதேங்கிற. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியில செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்பேன்னு வச்சு இந்த செந்தாமரை கைன்னு சொல்றா இல்லையா, எம்பெருமானோட திருக்கைகள் சுவாதந்திரியம் கொண்டதான். ஆனா பிராட்டியோட அபயகஸ்தம் என்ன நினைக்குமா, தாயார் பெருந்தேவி தாயார் சொல்வாளாம் பெருமாள் வந்தவன்ட்ட, பெருமாள் சுவாதந்திரியம், அவன் சுவாதந்திரிய பார்த்து நீ கவலைப்படாத கவலைப்படாதுன்னு நம்ம கையை காட்டுவானாம். அப்படிப்பட்ட திருக்கையான் செந்தாமரை கையாள்ட்டு. அப்போ அந்த திருக்கையும் உகக்கக்கூடிய எம்பெருமான் இல்லையா, அப்போ மாசுச்சகான் கையை காட்டச்ச நமக்கு பெருமாள் நமக்கு ஒரு அபயம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு இந்த இடத்துல சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொல்லி ஆளவந்தார் சொல்றார். ஈஸ்வரே கர்த்தா புத்திகிங்கிற எம்பெருமான் தான் நம்ம காரியம் எல்லாத்துக்கும் அவர் தான் கர்த்தான்றதை நம்ம மனசுல நினைச்சுக்கணும். நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் எம்பெருமான் நமக்கு நடத்தி கொடுப்பான்ற முழு மனசோட பண்ணணுமே தவிர நம்போ அப்படின்னு எதுலையுமே அதுல பற்றுக்கிட்டு இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானே உபாயம் நினைச்சுட்டு அவன் திருவடியை பிடிக்கிறோம். ஆனா அந்த சரணாகதியும் நமக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்காது. சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதை சொல்லச்சு சித்தோபாயனான எம்பெருமான். சித்தமா இருக்கும். மற்ற சாதனங்கள்லாம் சாத்தியோபாயம். ஒரு சாதனை பண்ணி அதன் மூலமாக உபாயத்தை நாடி எம்பெருமான அடையிறது. அது அனித்தியமானது, அச்சேதனமானது. ஆனா இந்த இடத்துல சொல்லச்ச பதர்கூட்டை விட்டு பர்வதத்தை அண்டுவாரே போலேன்றாருங்க. பதர்கூட்டை விட்டு பர்வதத்தை அண்டுவார். பதர்கூடுங்கிறது ஒரு கூடான மயல்ல இருக்கிறது. அது அச்சேதனமா இருக்கக்கூடியது. பல இருக்கும், ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஆனா பர்வதம்ன்றது என்னைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியது, காரியம் சாதிக்கக்கூடியது. அந்த பர்வதம்ன்றது எம்பெருமான். அப்ப நாம என்ன பண்ணோம், அந்த பதர்கூட்டை விட்டுட்டு பர்வதத்தை அண்டி அவங்ககிட்ட இருக்கணும்ன்றதுனால அப்படி அந்த உபாய புத்தி எம்பெருமான் தான் உபாயம்ன்றதை நினைச்சு மற்ற சாதனைகள் கர்மாக்கள் செய்யணும். ஆனால் அது உபாய புத்தி இருக்கக்கூடாது. அப்படி சாதித்து கொடுப்போம் நாம நினைக்காம நமக்கு பலன் கொடுப்பவன் எம்பெருமான் நினைச்சு, அதனாலதான் சர்வ தர்மான்றது மோட்சத்துக்கு உபாயமான சாதனங்களை விட்டுட்டு வசலனாக இருக்கக்கூடிய சர்வ சுலபனாக இருக்கக்கூடிய சௌசல்யாதி குணங்களோடு இருக்கக்கூடிய என்னை நீ பற்றினால் உனக்கு சர்வஜனாய் சர்வசக்தனாய் இருக்கக்கூடிய நான் அசக்தனாக இன்னும் உன்னோட ரட்சகத்தை உன்னால பார்த்துக்க முடியாம இருக்கக்கூடிய உன்னை, உனக்கு இருக்கக்கூடிய இந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய தலையாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் நான் போக்கி விடுகிறேன். நீ கவலைப்படாதே, நீ சோகியாதே, எதை கண்டும் நீ சோகிக்க வேண்டாம். உன்னை கொண்டு நீ சோகிக்க வேண்டாம், என்னை கொண்டு நீ சோகிக்க வேண்டாம், யாரை கண்டும் நீ சோகிக்க வேண்டாம் சொல்லி இந்த சரம ஸ்லோகத்தை முடிக்கிறார். இந்த சரம ஸ்லோக அர்த்தமானது குறைஞ்சது ஒரு 10 நாள் காலட்சேபம் கேட்கக்கூடிய விஷயம்தான் இது. ஏன்னா இதுல தனி சிரமம்ங்கிறதுல ரொம்ப அபாரமா பிள்ளலோகாச்சார் சாதிக்கிறார், முமுட்சுபடியில சாதிக்கிறார். அஷ்டாதச ரகசியத்துல 18 இதில் நிறைய இடத்துல அங்க சாதிச்சிருக்கார். அருள் செயல் ரகசியம்ன்றத அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அதுல சாதிச்சிருக்கார். இது நிறைய விஷயங்கள் இது எக்கச்சக்கமா இருக்கு. இது பெரியவாச்சான் பிள்ளையும் பரந்தபடியில சாதிச்சிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம்.
இது இல்லாம நிறைய அவாவா அங்கங்க ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவாவா அங்கங்க ஐதீக நிர்வாகங்கள்லாம் கொடுத்துருக்கார். அதெல்லாம் சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. எனக்கும் அதுக்கு உண்டான ஒரு பலமோ அது வாக்குல சொல்றதுக்கோ உண்டான ஞானமும் இல்லாததுனால அடியனதோ சிற்றறிவுக்கு எட்டினதை ஏதோ அடியன் விண்ணப்பிச்சு பயனன்றாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன்.